இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த மே மாதத்திலும் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாரத்திலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 6ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். அதன் பின்பாகம், கடைசி பாகம், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். யார் இந்த வசனத்தை சொல்வது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையிலே தாவீதுன்னு சொன்ன வசனம், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். தாவீது ஒரு ராஜாவாக இருந்தாலும் அந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலே அநேக கஷ்டங்கள், பாடுகள் வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அநேக கண்ணீர்கள், அழுகையின் சத்தங்கள் அவருடைய வாழ்க்கையிலே வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். நாமும் கூட இந்த நாட்களிலே அநேகர் கண்ணீரின் பாதையை கடந்து செல்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அழுகை, நிறைய சின்ன பிள்ளைகளை பார்த்தோம்னு சொன்னா அழுது பெற்றோர்கிட்ட எதையாவது ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா அழுது என்ன செய்வாங்க, அடம் பிடித்து இந்த காரியத்தை சாதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். குழந்தைகள் அதே போல இன்னும் நிறைய பெண்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தங்களுடைய கஷ்டங்களை நினைத்து நினைத்து அழுகிற பெண்கள் உண்டு. இன்னும் நிறைய மக்கள் அழுது ஆறுதல் இல்லாமல் என்ன செய்கிறார்கள், பல்வேறு சூழ்நிலை நிமித்தமாக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற மக்களும் உண்டு. இன்றைக்கும் கூட நம்ம வேதத்துல யார் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், பாடுகள், வியாதி, இன்னும் தேவைகள் சந்திக்கப்படாமல் அவர்கள் இருக்கிற நேரங்களிலே அழுது ஆண்டவரிடத்திலே ஜெபித்தவர்கள், யாரெல்லாம் ஆண்டவரிடத்திலே அழுகையோடு வந்தார்கள், எப்படி அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கிறோம். நிச்சயமாகவே நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். இந்த முதல் நாளிலே நாம் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். நாம் யாரை அறிந்திருக்கிறோம்? ஆகார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஆகாருடைய இந்த சூழ்நிலை, அவள் அழுவதற்கு காரணமான இந்த சூழ்நிலை நாம் அனைவரும் நன்கு அறிந்த சம்பவம் தான். அவளுடைய கணவனாகிய ஆபிரகாம் அந்த ஆகாரை கைவிடுகிறார். ஆகாரையும் அவளுடைய குமாரனையும் என்ன செய்கிறார், கைவிடுகிறார். அந்த சாராளுடைய சொல்லை கேட்டு இந்த அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் அவளுடைய குமாரனையும் என்ன செய்கிறார், அவர் தன்னை விட்டு அப்புறப்படுத்துகிறார். அவளுக்கு என்று கொடுத்த ஒரே ஒரு காரியம், ஒரு துருத்தி தண்ணீர் மாத்திரம் கொடுத்து அவளை தன்னை விட்டு அப்புறப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆகார் என்ன செய்கிறாள், அந்த வனாந்திரத்திலே, பெயர்சபா வனாந்திரத்திலே எங்கு போவதென்று தெரியாதபடி, வழி தெரியாதபடி, எந்த போக்கிடமும் இல்லாதபடி தன்னுடைய பிள்ளையை கையிலே பிடித்து கொண்டு அவள் அலைந்து திரிகிறாள். அவள் கொண்டு வந்த தண்ணீர் அங்கே செலவழிந்து போனது. அந்த வனாந்தரம் பயங்கரமான வெக்கை, வறட்சி, எந்த விதமான ஒரு நீரூற்றும் இல்லாத ஒரு இடத்திலே அவள் என்ன செய்கிறாள், கொண்டு வந்த தண்ணீர் செலவழிந்து போயிற்று. அந்த பிள்ளை என்ன செய்கிறது, தாகத்தால் அழுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவள் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. இங்கே அவள் தாகத்தோடு தவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அவளால் அந்த வனாந்திரத்தில் அதைத்தான் செய்ய முடியும். சத்தமிட்டு அழ மாத்திரம்தான் அவளால முடியும். எந்த ஒரு மனித சஞ்சாரமும் இல்லாத ஒரு வனாந்தரம், எந்த ஒரு பொருளும் கிடைக்காத ஒரு இடத்திலே அங்கே பிள்ளையோடு இருந்து அவள் தவித்து கொண்டிருக்கிறாள். சாகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். நம்முடைய தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன். இங்கே அந்த பிள்ளையும் அழுதிருக்கும். அந்த பிள்ளையின் அழுகுரலை ஆண்டவர் கேட்கிறார். எந்த ஆண்டவருடைய கரத்தின் சிருஷ்டிகள் நாம். யார் ஒருவர் தன்னுடைய பிரச்சனை நிமித்தம், தேவை நிமித்தம், தன்னுடைய இக்கட்டான ஒரு சூழ்நிலை நிமித்தம் நாம் அழுகிறோமோ, நாம கூப்பிடுகிறோமோ, ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே ஆகாருக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிடுகிறான். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார்.
இந்த நாளிலே நாமும் கூட பல்வேறு சூழ்நிலைகளின் நிமித்தமாக அழுது கொண்டிருக்கலாம். நம்முடைய தேவைகளை நினைத்து நாம் அழுது கொண்டிருக்கலாம். நம்மளுடைய பிரச்சனைகளை நினைத்து நாம் அழுது கொண்டிருக்கலாம். நான் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி வனாந்திரமான கஷ்டமான சூழ்நிலையிலே அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். நம்முடைய அழுகுரலை ஆண்டவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். அவளுக்கு அங்கே ஆண்டவர் ஒரு நீரூற்றை காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவளுடைய கணவனாகிய ஆபிரகாம் அவளுக்கு கொடுத்தது ஒரு துருத்தி தண்ணீர் மாத்திரம்தான். ஆனால் ஆண்டவர் அவளுடைய பிள்ளையினுடைய அழுகுரலை கேட்டு ஒரு நீரூற்றையே அவளுக்கு என்ன செய்கிறார், காண்பிக்கிறார். அவள் என்ன செய்கிறார், அது மாத்திரமல்ல, நீ பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல்வேறு சூழ்நிலைகளின் நிமித்தமாக அழுது கொண்டிருக்கலாம். இந்த காலை வேளையில கூட யோசித்து கொண்டிருக்கலாம், எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்துவேன், என் பிள்ளையின் காரியம் இப்படி இருக்கிறது, என் குடும்ப நிலைமை இப்படி இருக்கிறது என்று சொல்லி பல்வேறு காரியங்களை நினைத்து அழுது கொண்டிருக்கலாம். கர்த்தர் ஆகாரின் அழுகுரலை கேட்டார், பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இன்னும் கூட நம்ம வாசிக்கிறோம், அந்த மோசேயை அவனுடைய தாய் அந்த நாணர் பெட்டியிலே அந்த எகிப்து நதியிலே அனுப்பும் போது அந்த பார்வோனுடைய குமாரத்தி என்ன செய்கிறாள், அங்கே ஸ்நானம் பண்ண வருகிறாள். அந்த பெட்டியை திறந்து பார்க்கிறாள். பார்க்கும்போது அங்கே பிள்ளை அழுதது. மோசேயாகி அந்த குழந்தை அழுதது. அந்த குழந்தை அழுத போது அந்த பார்வோன் குமாரத்தி என்ன செய்கிறாள், அதன் மேல் இரக்கமுற்று அதை எடுத்து அதை வளர்க்கிறாள். எந்த இடம் யார் அந்த மோசேக்கு எதிராக அவர்கள் அந்த கொலை செய்வதற்காக திட்டம் வகுத்தார்களோ அதே அரண்மனையிலே அந்த மோசே கொண்டு போகப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன, பிள்ளை அழுதது. அழும்போது அந்த ஒரு பெண், அந்த பார்வோனுடைய குமாரத்தி என்ன செய்கிறாள், இறக்கப்படுகிறாள். நம்முடைய ஆண்டவரும் கூட நாம் அழும்போது ஆண்டவர் நம்ம மேல் இரக்கம் வைக்கிறார், கரிசனையோடு பார்க்கிறார். இன்றைக்கு கூட நிறைய பேர் அழுவாங்க, அவங்கள விசாரிக்கிறதுக்கு கூட இந்த உலகத்துல யாரும் இல்லை. ஆனா தேவ சமூகத்துல போய் நாம் அழும்போது, நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி நாம் அழும்போது ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். இரக்கமுற்ற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை விசாரித்து நம்முடைய அழுகையின் சத்தத்தை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். புலம்பலிலே நாம் வாசிக்கிறோம், 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ராக்காலத்தில் அழுது கொண்டிருக்கிறாள் யார், அந்த இஸ்ரவேல் ஜனம். அந்த சீயோன் குமாரத்தி, சிறைப்பட்டு போன பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன அந்த சீயோன் குமாரத்திகள் என்ன செய்கிறார்களாம், ராக்காலத்திலே அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்கிறார், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் என்னிடத்திற்கு வருவார்கள், நான் அவர்களை வழி நடத்துவேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த கண்ணீரின் காரியமாக இருந்தாலும், நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அழுது நம்முடைய பிரச்சனைகளை சொல்லுகிற பொழுது பிள்ளையின் அழுகுரலை கேட்ட ஆண்டவர், பிள்ளையின் சத்தத்தை கேட்ட ஆண்டவர் நமக்கும் என்ன செய்வார், இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகாரின் அழுகுரலை கேட்ட ஆண்டவர் நமக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாளின் காலை வேளையில எந்த காரியம், எந்த ஒரு தேவை நம்மை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறதோ, நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, அது நிமித்தம் நாம் அழுது கொண்டிருக்கிறோமோ, கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, கணவனால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கடந்து சென்று கொண்டிருக்கலாம். வாழ்க்கை ஒரு வனாந்தர பிரயாணமாக இருக்கலாம். ஆனால் நாம் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆகார் வனாந்தரத்திலே ஆண்டவரே அழுதாள், பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டீர் ஆண்டவரே. அதுபோல இந்த நாளிலும் யார் யார் கர்த்தாவே தன்னுடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக, தேவையின் நிமித்தமாக அழுது கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவருடைய அழுகையின் சத்தத்தையும் கேட்டு ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.